திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி. கோயிலுக்கு வழி கேட்டால் சுடுகாட்டுக்கு வழி சொன்னானா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பழமொழி ஏதோ வரும். பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்குக்கு வழி சொன்னான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பழமொழி இருக்கும். அந்த மாதிரி திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் நம்ம பட்டாசு பாலு பேச மாட்டான், இந்த பட்டாசு தான் பேசும். பட்டாசு பேசாது, இந்த பாலு தான் பேசுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பட்டாசு பாலு வந்து திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து நிற்கிறாரு. வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியில் சார்பில் நிற்கிறாரு. அங்கே போயிட்டு வந்து ஒரு பிரச்சார வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் என்னை வெற்றி பெற வச்சிங்கன்னா உங்களுக்கு நான் சுடுகாட்டுக்கு ரோடு போட்டு அமைச்சு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே கமெண்ட்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, பயங்கரமாக. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம், பாலு அவர்களே நீங்கள் சுடுகாட்டுக்கு அப்புறம் கூட்டு போவீங்க. சுடுகாட்டு பிரச்சனை தலையாய பிரச்சனை தான். பல கிராமங்களில் இன்றைக்கும் சுடுகாடு, அதாவது சாதி கடந்து எல்லா சாதியும் அனுபவிக்கிற ஒரு விஷயமாக அது இருக்குது. பெரும்பாலும் பட்டியல் பிரிவு மக்கள் வந்து இந்த சுடுகாட்டு பாதை தொடர்பான சிக்கல்களை சந்திக்கிறாங்க. அப்போது சுடுகாட்டு பாதை வந்து பிரதானமான விஷயந்தான், சந்தேகம் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் அது யார் பேசுகிறான் அது பிரச்சனை. வாழும்போது கோயிலுக்கு கூட்டு போகாத ஒருத்தன் வாழும்போது கோயிலுக்கு கூட்டு போகாத ஒருத்தன் செத்த பிறகு சுடுகாட்டுக்கு கூட்டு போகிறேன். நான் இது பழமொழியான்னு தெரியல, ஃப்ளோவில் வந்துச்சு, வச்சுக்கோங்க. செத்த பிறகு சுடுகாட்டுக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னானா. அப்படி இருக்குது நம்ம பாலுவோட கதை. மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் போய் நின்றுக்கிட்டு இது நம்ம சாதிக்காரங்க கோயிலுங்க, யார் வந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் சரி, நம்ம உங்கள் ஐயாவே வந்து நேரில் நிற்பாருங்க. ஐயாவே இப்போ கைட்டு விட்டு வந்து நின்ட்டாங்க. இங்கே ஐயாவே வந்து நேரில் நிற்பாங்க, கோயிலுக்குள்ளே விட்டுறாதீங்க இவங்கள அப்படின்னு பேசிட்டு ஐயாவே கைட்டு விட்டு இவங்க தனியாக வந்து நின்ட்டாங்க. இப்போ கோவிலுக்குள்ளே இந்து சமய அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு கோவிலுங்கிறது பொது சொத்து, மக்கள் சொத்து. சட்டப்படி அதை அந்த அனுமதி மறுக்கிறதுங்கிறது தவறு. அது ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு கூட தெரியும், சட்டம் படித்த பாலுக்கு அது தெரியல. அவ்வளோ மக்கு பாலாக இருந்துக்கிட்டு கோவிலுக்குள்ள மக்கள் போய் சாமி கும்பிட்றதை தடுத்துட்டு இந்த கும்பல் வந்து இங்கே திருமாவளவன் விபூதி அளிச்சிட்டாரு. திமுக வேட்பாளர் டாக்டர் செந்தில்குமார் வந்து இப்போ கோயிலுக்குள்ளே போகிறாரு, முன்ன கோயில் வேணான்னாரு அப்படின்னு அவதூறு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து முதல்ல கோவிலுக்கு போகிறவங்கள நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? சட்டப்படி அனைத்து மக்களுக்கும் உரிமை உண்டு ஒரு கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்ற மக்களை எங்கள் ஐயாவே நேரில் வருவாருங்க, சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் நம்ம பார்த்துக்கலாங்க, நம்மக்கிட்ட சட்டம் இருக்குங்க. ஆனால் சட்டம் தாங்க பாலுக்கு தெரியாது. நம்மக்கிட்ட ஒரு தற்கொலை வந்து வம்பெடுத்தான். அண்ணன் திரும்ப சொல்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட முழக்கமான அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி அப்படிங்கிற அந்த வசனத்தை சொல்லி இப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் வந்து மாவட்ட செயலாளர் முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சியோட இன்னாலும் தான் இருக்கான், பட் முன்னாடி ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கும்போது சொல்கிறேன். அப்படி ஒரு மக்கு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இவங்களோட சட்டறிவு எப்படி இருக்குங்கிறத நம்ம உதாரணம் காட்டுறோம். அப்படி ஒரு மக்கு இருந்த மாதிரி பாலுங்கிற ஒரு மக்கு போயிட்டு அரசியலமைப்பு படி அந்த மக்களுக்கு அந்த கோவிலில் போய் வழிபாடு நடத்த உரிமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் ஒரு அட்வொகேட்டாக இருந்தும் உயர் நீதிமன்ற வக்கீலாக இருந்தும் கூட பாலுக்கு தெரியாமல் நம்ம ஐயா வந்து நொட்டுவாரை, யாரையும் உள்ளே விட்டுறாதீங்க, நாம் இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுடுகாட்டுக்கு வழி போட்டு தரேன்னு சொன்னால் எப்படி நம்புவாங்க மக்கள்? சொல்லுங்கள். ஒரு எந்த சாதியாக இருக்கட்டும், எந்த சாதிக்கார மக்களாக இருக்கட்டும், சக மனிதர்கள் தானே. இங்கே சாதி சூழ்ச்சிக்குள்ளே ஏதோ ஒரு சிலர் வந்து வீழ்ந்து கிடக்கலாம், அதுக்காக எல்லாருமேவா? இரக்க குணத்தோட சக மனித உணர்வோட இருக்கிற அத்தனை சாதியிலையும் மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவன் அயோக்கிய பையன்பா, இவன் இப்போ வக்கீல் படித்தும் மக்குப்பா, கோயிலுக்குள்ளேயே ஆட்களை விடமாட்டேன்னு சொன்ன ஆளுப்பா இந்த பாலு, அதனால் நமக்கு சுடுகாட்டுக்கு வழிகாட்ட வந்திருக்காருப்பா,
இவர் எப்படி காட்டுவாருன்னு நமக்கு ஏற்கனவே ஒரு ட்ரைலர் காட்டியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆக முதல்ல வாழும்போது மக்கள் மன நிம்மதியோட நிம்மதியாக சுதந்திரமாக சகோதரத்துவத்தோடு வாழ்கிறதுக்கான வாழ்க்கையை உறுதிப்படுத்துவன் உறுதிமொழி ஏற்றுக்குங்க பாலு. மிஸ்டர் பாலு, போகிற வர மக்கள்கிட்டெல்லாம் பிரச்சாரம் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் முதல் கடமையாக பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? மக்களே என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு முன்னாடி நிறைய தப்பு பண்ணிட்டேன். சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறதே தப்பு தான். சரி, அவங்க தானே சீட்டு தராங்க, அப்படி வேணால் வச்சுப்போம், அதை நம்ம விட்டுருவோம், அதை நம்ம மறைச்சிருவோம். மக்களே இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் கோயிலுக்குள்ளெல்லாம் மக்களை விடக்கூடாதுன்னு தப்பு பண்ணிட்டேன். நிறைய பொய் வழக்கெல்லாம் நிறைய பேர் மேலே போட்டுட்டேன். இந்த மாதிரி சாதி வெறியோட சில இடங்கள் நடந்துட்டேன், பல இடங்கள்லேயே நடந்திருப்பேன். ஆனால் இனிமேல் நான் மக்கள் பிரதிநிதியாக, எல்லாருக்குமான பிரதிநிதியாக நடந்துக்கிற மக்களே, என்னை மன்னிச்சிருங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு தான் உங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும் பாலு அவர்களே. இவருக்கு முட்டு கொடுத்துட்டு ஒரு கட்சி என்ன சொல்கிறது, அந்த கட்சியை இவருக்கு முட்டு கொடுக்குற மாதிரி, அதாவது வாக்கு கேட்குறார் அன்புமணி, கட்சியோட தலைவர். அவராக சொல்லிக்கிறார் கட்சி தலைவர்னு. ஆனால் அவங்க அப்பா இல்லைங்கிறாரு, அது வேறு விஷயம். அவர் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் பாமக பாலுவை ஆதரித்து, பட்டாசு பாலுவை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறாரு. பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்கிறாரு, இங்கே ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க விசிகா கட்சி சார்பில், அவங்க கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணி வந்திருக்காரு. அவர் ரொம்ப மோசமான ஆள், அவருக்கெல்லாம் ஓட்டு போட்டுறாதீங்க, அவர் பேரே எனக்கு சொல்ல பிடிக்கல. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அவர் பேரை எனக்கு சொல்ல பிடிக்கும், அவ்வளோ கட்ட பஞ்சாயத்து இங்கெல்லாம் ஃபுல்லாக ரவுடிசம் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி வசூல் பண்ணியிருக்காருங்க. திமுக கூட்டணி சார்பிலே இப்போ ஒரு வேட்பாளரை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். கட்ட பஞ்சாயத்துக்கு மறு உருவம் அந்த வேட்பாளர் தான். அந்த வேட்பாளர் பேர் கூட நான் சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? திமுக கூட்டணி சார்பிலே, விசிகே கட்சி சார்பிலே ஒரு வேட்பாளர் நிறுத்திருக்கின்றார்கள். இந்த ஓஎம்ஆர்லயும் சரி, இசிஆர்லயும் சரி, எந்த கேட்டாலும் அவரா? ஐயோ, கட்ட பஞ்சாயத்து, ஆக்கிரமிப்பு, கொள்ளடிக்கிறது, பேர் போனவர் அந்த வேட்பாளர். அதனால்தான் நான் கேட்கிறேன், உங்களுக்கு நேர்மையான நியாயமான ஒரு படித்த வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு இங்கே இருக்கின்றார், அவரை தேர்வு செய்யுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, இதுமாரிலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டோம், ஒரு மக்கள் பிரதிநிதி ஆகிட்டால் எல்லாருக்கும் பொதுவாக நடந்துப்போம் அப்படிலாம் சொல்லலை. அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களை நிற்க வச்சிட்டாங்க பாருங்கள், நாங்கள் தான் யோகியமானவங்க. அப்படியாங்க? அப்போ எப்படிங்க உங்களுக்கு இவ்வளோ சொத்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால், அது நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சோம், வேர்வை சிந்தி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்காக நானும் எங்கள் அப்பாவும் ஊசி போட்டு சம்பாதிச்சுன்னு சொல்லுவார் அன்புமணி. முடியாதுல்ல, எப்படி சம்பாதிச்சிங்க? நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணாமல், உங்கள் நிர்வாகிகள் கட்ட பஞ்சாயத்து பண்ணாமல், உங்கள் மாவட்ட செயலாளர்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணாமல், எவன் வீட்டில் எங்கே பிரச்சனை நடந்தாலும், எவன் வீட்டில் எங்கே காதல் நடந்தாலும், எவன் வீட்டில் எந்த ஒரு சின்ன வாய்க்கா தகராறு நடந்தாலும் போய் நின்றுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணாமையா உங்களுக்கு இவ்வளோ சொத்து வந்துச்சு? உங்கள் நிர்வாகிகளுக்கு சொத்து வந்துச்சு? எப்படி நீங்கள் சம்பாதிச்சிங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களே? கட்ட பஞ்சாயத்துனா உங்களுக்கு என்னன்னே தெரியாதுல்ல, அப்படி தானே? இப்படி பேசிகிட்டு இருக்காரு, அரசியல் களம் இப்படி போயிட்டுருக்கு. அங்கே வெற்றி வாய்ப்பு யாருக்கு, தரவுகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து தனி பதிவில் பார்ப்போம். நம்ம பாலு சொன்னதுன்னு நமக்கு கொஞ்சம் அப்படியே சிரிப்பாக இருந்துச்சு. என்னடா சுடுகாட்டுக்கெல்லாம் வழி சொல்கிறாரு, வாழும்போது வழி சொல்ல மாட்டுறாரு அப்படின்ட்டு. அன்புமணி பேசுனதும் ஜோக் காட்டினார், அவர் தான் கட்ட பஞ்சாயத்து, நாங்கள்லாம் யோக்கியமானவர்களாக்கும் அப்படின்னு. இதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. நம்ம மனசில் உள்ள பாரத்தெல்லாம் யாருக்கிட்ட, உங்ககிட்ட தானே பகிர்ந்துக்க முடியும். பாரத்தையும் உங்ககிட்ட தான் பகிர்ந்துப்போம், நகைச்சுவையும் உங்ககிட்ட தான் பகிர்ந்துப்போம். அந்த மாதிரி நகைச்சுவைகளில் இது ஒரு நகைச்சுவை. பாலு எந்த மாதிரியான நபர் அப்படின்னு நம்ம நகைச்சுவையாக இதை பேசினாலும், பாலு எந்த மாதிரியான நபர் அப்படின்றத திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் புரிஞ்சுக்கணும். கோவிலுக்கு வழிவிடாதவன், கோவிலுக்குள்ளே மக்கள் நுழைஞ்சு சாமி கும்பிட்றது தடுக்கிற ஒரு நபர் இன்னைக்கு உங்களுக்கு சுடுகாட்டுக்கு வழிகாட்ட லிட்ரலாக அதுதான் பண்ணும் பாட்டாளி மக்கள் கட்சி. பாஜக கூட்டணி அமைஞ்சா தமிழ்நாட்டுக்கே சுடுகாட்டுக்கு வழிகாட்டக்கூடிய கூட்டணி தலைமை அங்கே இருக்கிற கட்சிகள் அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. பாலுவும் அதுக்கு சளைத்தவர் இல்லை. பாலுவும் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு சுடுகாட்டுக்கு தான் வழிகாட்டுவார். யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத சிந்தித்து வாக்களியுங்க. உங்கள் வாக்கு மனித நேயத்திற்காக இருக்கணும், சக மனிதனாக மதிக்க வைக்கிறதுக்காக இருக்கணும், சகோதரத்துவத்துக்காக இருக்கணும். சுடுகாட்டுக்கு வழிகாட்ட இருக்கவே கூடாது. குறிப்பாக பட்டாசு பாலுக்கு இருக்கவே கூடாது. புரிஞ்சு நடந்துங்க. நன்றி.